ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக் லேம்ப். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஈஸியான ஒரு சிம்பிளான சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம். இது ரெண்டுத்தையும் சின்ன சின்னதாக இப்படி நான் நறுக்கி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க, அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு செய்ய நான் ஒரு 500 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும், இந்த மாதிரி காய விட்டுருங்க. நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கையை எடுத்தோம்னா அடி பிடிச்சிரும், அதனால் நீங்கள் அதை கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல இஞ்சி பூண்டு செவந்து வரணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே இப்போ நம்ம இதில் கறியை போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச கறியை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. மசாலாலாம் அப்போ தான் இதில் சேரும். இதில் நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள். இதை பாருங்கள், எண்ணெய்லாம் சேர்ந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஏன் முன்னாடியே இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்குறோம்னா அப்போ தான் குழம்பு நல்ல கலர்ஃபுல்லாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டே இருங்க. இப்படி பிரட்டி விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ நம்ம இதில் எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டை போட்டு மூடிடலாம். இது நல்ல ஒரு 15 to 20 மினிட்ஸ் கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து பாருங்கள், குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு டெலிஷியஸாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.